ரவையில் உப்புமாவா செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அப்போ டக்குன்னு இந்த கிச்சடி செஞ்சு சாப்பிட்ருங்க. நாங்கள் எங்கள் காலேஜ் கேன்டீனில் வாங்கி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அதே ரெசிபி தான் இப்போயும் நான் செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வடைச்சட்டியில் 1.5 டம்ளர் ரவை எடுத்துக்கலாம். ரவையை வறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரவை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை நல்லா பொன்னிறமாக வாசம் வரவும் 1 ஸ்பூன் நெய் அதில் ஊற்றிக்கலாம். இது நமக்கு நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்கும். ரொம்ப குலையாமல் பார்த்துக்கிடும். இப்போ வடைச்சட்டி காயவும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். உரப்புக்கு பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. இப்போ அரை வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு அரை தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியும் நமக்கு நல்லா மையாக வதங்கி வரவும் காய்கறிகள் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸு, கேரட்டு, குடைமிளகாய், பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். காய் வதங்க உப்பு போட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வேகமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். காய் நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரவும் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம எடுத்துருக்கிற ரவைக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். உப்பும் காரமும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகாய் கட் பண்ணி இப்போ போட்டுக்கலாம். நமக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போ வாசத்துக்கு மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் காயை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா காய் வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ரவை போட்டுக்கிட்டே கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு கட்டி விழாது. இப்போ ரவை போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ரவை வெந்து வரட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவை கிச்சடி ரெடி ஆயிருச்சு. நமக்கு இந்த ரவை கிச்சடி ஆறுனாலும் சரி நல்ல உதிரியாக தான் இருக்கும். கட்டி ஆகாது. லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய்யை விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப மணமாக இருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.